நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஜூலை மாதம் 31ஆம் தேதி வியாழக்கிழமை. ஆண்டவருடைய இரக்கம் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்று தாய் திரு அவை புனித லோயோலா இஞ்ஞாசியாருடைய நினைவை கொண்டாடி மகிழ்கிறது. ஆண்டவருக்கு உகந்த ஒரு மகனாக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்து பயணித்த இந்த மறைப்பணியாளர் மிகப்பெரிய தாக்கத்தை திரு அவையில் ஏற்படுத்தி இருக்கிறார். ஆண்டவருக்காக தன்னை முழுவதுமாய் கையளித்தவர். அவருடைய திட்டத்திற்குள் பயணிக்க அநேகருக்கு வழிகாட்டி இருக்கிறார். இந்த நல்ல புனிதருடைய விழாவில் நாமும் ஆண்டவரை முகமுகமாய் தரிசித்து இவரை போலவே ஆண்டவருக்கு உகந்த சாட்சியாக உயர மன்றாடி ஜெபிப்போம். ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. இன்று திருப்பாடல் 84 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, உறைவிடம் எத்துணை அருமையானது. ஆண்டவருடைய இல்லத்தில் தங்கியிருப்பது மிகவும் அற்புதமான காரியம். இதை ஆண்டவருக்குள் பயணிக்கிற பிள்ளைகள் மட்டுமே உணர முடியும். இந்த உணர்தலை பெற்றிருக்கிற நாம் இணைந்து பாடி துதிப்போம். ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. திருப்பாடலின் வரிகள் நமக்கு உரைக்கிறது. என் ஆன்மா ஆண்டவரின் கோவில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றது. கடவுளுடைய திட்டத்தில் பயணிக்கிற பிள்ளைகள் ஆண்டவருடைய இல்லத்தில் தங்கி ஆண்டவரோடு மகிழ்ந்திருக்க விரும்புவார்கள். இந்த மகிமையை வாழ்ந்து மகிழ்ந்து கொண்டிருக்கிற, இந்த மகிமையை உணர்ந்திருக்கிற அத்தனை பேரும் கடவுளுடைய ஆசீர்வாதத்திற்குரியவர்கள். நீங்கள் இந்த அதிகாலை வேளையில் ஆண்டவருடைய கோவில் முற்றங்களுக்காக ஏங்கி தவித்து நிற்கிறீர்கள். ஆகவே தான் அவர் திருப்பாதம் இந்த ஆராதனையில் இணைந்து பயணிக்கிறீர்கள். உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது.
உம்மிடமிருந்து வலிமை பெற்ற மானிடர் பேறு பெற்றோர். அவர்கள் நடந்து செல்கையில் மேலும் மேலும் வலிமை பெறுகின்றார்கள். இந்த வார்த்தைகளை நான் வாசிக்கிற போது வலிமை பெற்ற மனிதர்களாக, பேறு பெற்றவர்களாக, நாம் மேலும் மேலும் வலிமை பெற ஆண்டவருடைய கரம் பிடித்தவர்களாக நடந்து செல்கிறோம். இறைவன் தாமே அவரை நம்பியிருப்போரை ஆற்றலால் உயர்த்துகிறார். இந்த நல்ல தெய்வத்தை பாடி புகழ்ந்து ஆராதிப்போம். ஆண்டவரே உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. ஆண்டவரே உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். முது திருமகனின் சொற்களை எங்கள் மனத்தில் இருத்தும்படி எங்கள் இதயத்தை திறந்தருளும் ஆண்டவரே. வார்த்தையினால் நாங்கள் வலிமை பெறுகிறோம். ஆண்டவருடைய பிரசன்னம் இந்த வார்த்தை வழியாக எங்களுக்கு கிடைக்கிறது. இந்த நட்பேறு பெற்ற பிள்ளைகளாக இத்தகைய நட்பேறு பெற்ற காரியங்களை எங்கள் இதயத்தில் வாழ்க்கையில் தாங்கி செல்கிற சாட்சிகளாக விளங்க எங்களுக்கு உதவி செய்தருளும். ஆமென். நாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே, உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்றும் நன்மைகள் செய்பவரே, உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை